ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் சர்வீஸ் 4 நாள் முடங்கினா என்ன ஆகும் தெரியுமா? சோ வாட், அதான் ஏடிஎம் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வரப்போற ஆபத்து தெரியலன்னு அர்த்தம். சர்வர் மெயின்டெனன்ஸ்னு இப்பவே சில நேரங்கள்ல சில சேவைகளை நிறுத்துறாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய பேராபத்து சில நாட்களே வங்கி சேவை முடக்கப்படலாம் என்கிற சூழ்நிலை உருவாகலாம். கிளாட் மைத்தாஸ் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த சூப்பர் ஏஐ மாடல் தான் காரணம். இந்த ஏஐ எப்பேற்பட்ட வங்கியின் கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள ஓட்டைகளை நொடியில கண்டுபிடித்து சொல்லிவிடும். இத வெறும் 10 நிமிடங்கள் அல்ல, அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்க்க போறோம். ஏன் இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்க அரசாங்கமும் பெடரல் ரிசர்வும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் ஒரு ஏஐ மாடல் பத்தி எமர்ஜென்சி மீட்டிங் வச்சாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் கனடா எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி என்ன சீரியஸ் ஆபத்துன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுவும் வெறும் 10 நிமிடத்துல. இவ்வளவு ஆபத்துக்கு நடுவுல ஒரு ஆதாயமும் இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இருப்பதையும் கடைசியில பார்க்கத்தான் போறீங்க. ஸ்க்ரோல் பண்ணாம பாருங்க. லெட் அஸ் கோ. ஜஸ்ட் 10 minutes. ஆந்த்ரோபிக்னு ஒரு அமெரிக்கன் ஏஐ கம்பெனி சாட் ஜிபிடிக்கு காம்படிட்டரா கிளாட் அப்படின்னு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் உருவாக்கி இருக்காங்க. அந்த கிளாட் ஃபேமிலியில இருக்கிற மிக பவர்ஃபுல் மாடல் தான் கிளாட் மைத்தாஸ். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மைத்தாஸ் ஸ்பெஷல் என்ன? சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு வீக்னஸ் இருக்கலாம், ஆனால் அது பத்தி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தெரியாது, செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியாது, யூசர்ஸுக்கும் தெரியாது. ஆனா அந்த வீக்னஸோடவே பிசினஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ மைத்தாஸ் அதிர்ச்சிகரமா பேங்க் இவ்வளவு நாளா யூஸ் பண்ற கோர் பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் அதிக பக்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இப்போ எல்லா பேங்கும் மைத்தாஸை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா உடனே மலமலன்னு எல்லா ஓட்டைகளையும் நொடியில சொல்லிடும். தெரிஞ்சவுடன் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பேங்க் கத்தி மேல நடப்பது போலத்தான் நடக்கணும். எந்த நேரத்துல ஹேக்கர்ஸ்னால என்ன நடக்குமோ என்ற பீதியில தான் இருக்கணும். சரி, பேங்க்ல அப்பப்ப இன்ஸ்பெக்ஷன் ஆடிட் நடப்பது போல இதுவும் ஒரு சிஸ்டம் ஆடிட் தானே? அதான் இல்ல. இது எல்லாம் சரியாக இருக்குன்னு நாம நம்பிட்டு இருக்கிற நம்ம சாஃப்ட்வேர்ல ஏராளமான பக்ஸ் இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. இது ஹேக்கர்ஸ்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் தானே. வங்கிய ஹேக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சூறையாடி விடுவாங்களே. ஆந்த்ரோபிக்கின் ரிப்போர்ட் படி மைத்தாஸ் thousands vulnerabilities ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு. விண்டோஸ், மேக் ஓஎஸ், லைனக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல, குரோம், ஃபயர்பாக்ஸ், சஃபாரி பிரவுசர்ல 27 வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்த ஓபன் பிஎஸ்டி பக்க கண்டுபிடிச்சிருக்கு. 16 வருஷமா ஹைடாகி இருந்த எஃப்எஃப் எம்பெக் பக்க கண்டுபிடிச்சிருக்கு. ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் மிஸ் பண்ண பக்கையும் இந்த ஏஐ கண்டுபிடிக்குது. தவறான நபர்கள் கையில் இது கிடைச்சா உலகின் எந்த ஒரு வங்கியின் பாதுகாப்பு கட்டமைப்பையும் எளிதாக உடைக்க முடியும். இதுதான் ஸ்கேரி பார்ட். உதாரணமா, ஒரு திருடன் ஒரு வீட்டை திருடும் முன்ன அதுல எங்கெங்கே வீக் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நோட்டம் விடுவான். ஆனா அதுக்கு இப்போ தேவையே இல்லை. இப்போ மைத்தாஸ் இங்கங்க இவ்வளவு ஓட்டைகள் பல வருஷமா இருக்குன்னு சொல்லும் பொழுது ஹேக்கர்ஸ்க்கு கொண்டாட்டம் தானே. ஹேக்கர்ஸ் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முன்னாடிலாம் வீக்ஸ் அல்லது மந்த்ஸ் ஆகும். இப்போ ஏஐ இருக்கிற வேர்ல்டுல மினிட்ஸ்ல எக்ஸ்ப்ளாய்ட் கோடு ரெடி ஆகிடும் அப்படின்னு ஆந்த்ரோபிக் வங்கிகளை உஷாரா இருக்க சொல்லுது. பேங்கின் மொபைல் ஆப்ல ஒரு பக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு ஹேக்கர் மேனுவலி கோட் அனலைஸ் பண்ணணும், பக் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ப்ளாய்ட் எழுதணும், டெஸ்ட் பண்ணணும். இது எல்லாம் பல நாள் ஆகும். இப்போ ஏஐ இருந்தா ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஸ்கேன், ஃபைண்ட், எக்ஸ்ப்ளாய்ட், டன். பேங்கிங் சிஸ்டம் இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் தான். கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர், மொபைல் ஆப்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் நெட்வொர்க்ஸ், ஸ்விஃப்ட் பேமெண்ட்ஸ், ஸ்டாக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ். இதுல எங்கே ஒரு வல்னரபிலிட்டி இருந்தாலும் ஹேக்கர்ஸ் கஸ்டமர்ஸின் மணியை திருடலாம், டிரான்சாக்ஷன்ஸ் மேனிபுலேட் பண்ணலாம், சிஸ்டமையே கிராஷ் பண்ணலாம்.
பர்க்லேஸ் பேங்கின் சிஇஓ என்ன சொன்னாருன்னா, நாம எல்லாரும் கவலைப்படக்கூடிய மிகுந்த ஆபத்தான விஷயம் இது. We have to fix them quickly. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னர் ஆண்ட்ரூ பேலி சொன்னாரு, இப்போ எக்ஸிஸ்டிங் வல்னரபிலிட்டிஸை ஏஐ டிடெக்ட் பண்றது ஈஸி ஆயிடுச்சு. அது தெரியாத வரைக்கும் எல்லாம் சேஃப்னு இருந்தோம். சைபர் கிரிமினல்ஸ் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இந்தியன் பினான்ஸ் மினிஸ்டர், யுஎஸ் ட்ரெஷரி, ஃபெடரல் ரிசர்வ் எல்லாம் எமர்ஜென்சி மீட்டிங் வச்சதுக்கு காரணம். சிலர் கேட்கலாம், இது நல்லது தானே, ஏஐ பக்ஸ் கண்டுபிடிக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணலாமே. இது பார்ஷியலி கரெக்ட். ஆந்த்ரோபிக் அதுக்கு தான் ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிச்சு. பிக் கம்பெனிஸுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்தது. அவங்க சிஸ்டம்ல இருக்கிற பக்ஸை கண்டுபிடிக்க, ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஏஐ பக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபாஸ்ட், ஆனா அந்த பக்கை அனலைஸ் பண்றது ஸ்லோ, ஃபிக்ஸ் டெவலப் பண்றது ஸ்லோ, டெஸ்டிங் ஸ்லோ, டிப்ளாய்மெண்ட் ஸ்லோ, ஆல் பிரான்ச்சஸ் அப்டேட் பண்றது ஸ்லோ. அட்டாக்கர்ஸுக்கு ஒரே ஒரு ஹோல் போதும், ஆனா டிஃபெண்டர்ஸுக்கு எல்லா ஹோல்ஸையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த ஹோலை ஒன்னொன்னா அடைக்கணும்னா டைம் தேவைப்படலாம், சேவை நிறுத்தப்படலாம். இது அன்ஃபேர் கேம் தான். பேங்கிங் இண்டஸ்ட்ரி ட்ரெடிஷனலா ஸ்லோவா தான் மூவ் பண்ணும். ரெகுலேஷன்ஸ், கம்ப்ளைன்ஸ், அப்ரூவல்ஸ் எல்லாத்துக்கும் டைம் ஆகும். இது சில கேஸ்ல சேஃப்டிக்கு நல்லது, ஆனா சைபர் செக்யூரிட்டியில ஸ்பீடு மேட்டர்ஸ். பல பேங்க்ஸ் இன்னும் 20 வருட ஓல்டு சாஃப்ட்வேர்ல தான் ரன் பண்றாங்க. இட் ஒர்க்ஸ், ஒய் சேஞ்ச் அப்படின்னு ஆட்டிடியூட் இருக்கு. மைத்தாஸ் மாதிரி ஏஐ வந்ததும் அந்த ஓல்டு சாஃப்ட்வேர்ல இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும். இது ஒரு வேக்கப் கால்னு பார்க்கலாம். லேசியா இருந்த சிஸ்டம்ஸ் இனிமேல் ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். சரி, பேங்க்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஃபர்ம்ஸ் கிட்ட சிஸ்டம்ஸ் செக் பண்ண சொல்லணும். எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் உடனே இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாரையும் சஸ்பெக்ட் பண்ற மாடல் வேணும். எம்ப்ளாயிஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஓல்டு சாஃப்ட்வேரை ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ்பென்சிவ் பட் நெசசரி. பல மாடி கட்டிடங்களை ஃபயர் வந்தா எப்படி தப்பிக்கணும்னு ட்ரில் பண்ணுவது போல தாங்களாகவே எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி அவங்க சாஃப்ட்வேர் சரியாக இருக்கான்னு அப்பப்ப பார்க்கணும். எத்திக்கல் ஹேக்கர்ஸுக்கு ரிவார்டு கொடுத்து பக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். கூகுள், மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி இதைத்தான் பண்றாங்க. பேங்க்ஸுக்கும் பினான்சியல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கிற மாதிரி ஏஐ சைபர் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு யுஎஸ் ட்ரெஷரி யோசிக்குது. இப்பவே வங்கிகள் சில நேரம் சர்வர் வில் பி டவுன் ஃபார் மெயின்டெனன்ஸ் மெசேஜ் வருது. இப்போ இப்படி ஒரு மேசிவ் எக்ஸசைஸ்ல ஈடுபட்டாங்கன்னா நம்முடைய வங்கி சேவைகள் சில காலம் முடக்கப்படலாமா? அது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும்னு யோசிக்க வைக்குது. இதிலிருந்து ஒன்னு தெரிஞ்சுட்டீங்க, தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துகளும் கூடவே வளர்கின்றன. தவறான நபர்கள் கையில அது கிடைச்சா உலகின் எந்த ஒரு வங்கியின் பாதுகாப்பு கட்டமைப்பையும் எளிதாக உடைச்சுடலாம். ஆனால் இந்திய அரசு ப்ரீஎம்ப்டிவ் நடவடிக்கைகள்ல தீவிரமாக இறங்கியிருக்காங்க. எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், யூபிஐ போன்றவை உலகிலேயே அதிகங்கிறதுனால நமது பாதுகாப்பு அமைப்பு வெர்சடைலாக இருக்கணும். அதே சமயம் இவ்வளவு ஆபத்துக்கு நடுப்புற நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அதிக டிமாண்டும் வேலை வாய்ப்பும் பெருகும். Y2K சமயத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு எப்படி டிமாண்ட் வந்ததோ அதை போல பழைய ப்ரோக்ராம்களை மேம்படுத்த, பேட்ச் ஒர்க் செய்ய, தொடர்ந்து கண்காணிக்க இன்ஜினியர்ஸுக்கு டிமாண்ட் வரும். இவ்வளவு நாளாக பயன்படுத்திய எல்லா சிஸ்டமையும் முழுதுமாக தொடச்செறிந்து மீண்டும் கிரவுண்ட் ஜீரோவிலிருந்து புதிதாக கட்டமைக்க வேண்டுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். This is Ruchiram signing off.